அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் அவருடைய நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். செந்தில் ராஜா, எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டம், மாநில மாநாடு, மண்டல மாநாடுகள் நடைபெற இருக்கிறது? விவரங்கள். ஜெனிஃபர், நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை அறிவித்தார். அரசியல் கட்சியை அறிவித்த பிறகு அந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் தான் அவர் முதல் முறையாக பேசியிருந்தார். இதற்கு பிறகு அவருடைய திட்டங்கள் என்னவாக இருக்கப் போகிறது, அவருடைய அரசியல் பயணத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கப் போகிறார் என்ற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவருடைய அந்த மாநாடு திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநில மாநாடு என்று ஒன்றை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மண்டலம் வகையிலாக இப்போ 4 மண்டலம், தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு என 4 மண்டலங்களிலும் ஒவ்வொரு மாநாடை அவர் நடத்த இருக்கிறார். அதற்கு பிறகு 10 மாவட்ட கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். இது போன்ற தன்னுடைய மாநாடு திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதுக்கு அடுத்த கட்டமாக 100 சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கும் வகையில் அவர் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இப்போ அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயும் நடைப்பயணம் மேற்கொள்வார். அது ஒரு 100 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் என்று நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக முதலில் மாநாடை அவர் தொடங்குவார் என்றும் அந்த நடத்துவார் என்றும் அதற்கு பிறகு இந்த நடைப்பயண திட்டங்கள் இருக்கும் என்றும் தெரிகிறது. அவர் தற்போது அந்த கோட் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். அந்த படம் வெளியாக இருக்கிறது. இதற்கு பிறகு வினோத் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு முன்பாக அந்த படத்தில் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது கோட் படம் பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டது. அடுத்ததாக ஒரு படம் ஏற்கனவே ஒப்பந்தம் ஆன படத்தை அவர் நடித்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த படத்தில் நடித்து கொண்டே இந்த திட்டங்களை எல்லாம் நடிகர் விஜய் செய்வார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஜெனிஃபர், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா. அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மக்களை சந்திக்கும் அவருடைய நிகழ்ச்சி திட்டங்கள் குறித்த தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். செந்தில் ராஜா, எங்கெங்கெல்லாம் பொதுக்கூட்டம், மாநில மாநாடு, மண்டல மாநாடுகள் நடைபெற இருக்கிறது? விவரங்கள். ஜெனிஃபர், நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை அறிவித்தார். அரசியல் கட்சியை அறிவித்த பிறகு அந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் தான் அவர் முதல் முறையாக பேசியிருந்தார். இதற்கு பிறகு அவருடைய திட்டங்கள் என்னவாக இருக்கப் போகிறது, அவருடைய அரசியல் பயணத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கப் போகிறார் என்ற கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் அவருடைய அந்த மாநாடு திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாநில மாநாடு என்று ஒன்றை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மண்டலம் வகையிலாக இப்போ 4 மண்டலம், தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு என 4 மண்டலங்களிலும் ஒவ்வொரு மாநாடை அவர் நடத்த இருக்கிறார். அதற்கு பிறகு 10 மாவட்ட கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் அவர் திட்டமிட்டிருக்கிறார். இது போன்ற தன்னுடைய மாநாடு திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அதுக்கு அடுத்த கட்டமாக 100 சட்டமன்ற தொகுதிகளை இணைக்கும் வகையில் அவர் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இப்போ அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் விஜயும் நடைப்பயணம் மேற்கொள்வார். அது ஒரு 100 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கும் என்று நம்மளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக முதலில் மாநாடை அவர் தொடங்குவார் என்றும் அந்த நடத்துவார் என்றும் அதற்கு பிறகு இந்த நடைப்பயண திட்டங்கள் இருக்கும் என்றும் தெரிகிறது. அவர் தற்போது அந்த கோட் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். அந்த படம் வெளியாக இருக்கிறது. இதற்கு பிறகு வினோத் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்க இருக்கிறார். அந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு முன்பாக அந்த படத்தில் அந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது கோட் படம் பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டது. அடுத்ததாக ஒரு படம் ஏற்கனவே ஒப்பந்தம் ஆன படத்தை அவர் நடித்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த படத்தில் நடித்து கொண்டே இந்த திட்டங்களை எல்லாம் நடிகர் விஜய் செய்வார் என்று நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஜெனிஃபர், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.